மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். 100% இயற்கை வயகரா, 100% ஹலாலான முறையிலும் தயாரிக்கப்படுகிறது. எவ்வித கலப்படமும் கிடையாது, பக்க விளைவும் கிடையாது. ஆர்டர் செய்தாலே போதும், உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். காசாவில் கொடூர ஆட்டம் ஆடக்கூடிய இஸ்ரேல் கடந்த 2 நாள்ல மட்டுமே 300க்கும் மேற்பட்ட அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இப்போ காசாவில் கள நிலவரம் என்ன நடந்துட்டு இருக்குது, அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய நிலைமைகள் என்ன, ட்ரம்புடைய சவுதி பயணம், துபாய் பயணம், இது என்ன வகையான மாற்றத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத இன்னைக்கு நிகழ்ச்சியில பார்க்க போறோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம கூட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அண்ணன் ஆலந்தூர் யூசுப் நம்மளோட இருக்காங்க. அண்ணா அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி. நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். ஆனா இப்போ எல்லா இன்டர்நேஷனல் மீடியா வரைக்குமே பரபரப்பா இருக்கிறது, கடந்த 2 நாள்ல மட்டுமே கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட காசா மக்கள் அநியாயமா கொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்தி. இப்போ அங்க என்ன நடந்துட்டு இருக்குண்ணே? அதாவது தினந்தோறும் அவங்க கொல்லப்படுறாங்க. அதிக எண்ணிக்கையில கொல்லப்படுறது மட்டும்தான் இங்க முதலாவதா பேசப்படுது. அதாவது தினந்தோறும் நீங்க பாத்தீங்கன்னா சராசரியா 30 குழந்தைகள் மட்டும் கொல்லப்பட்டு இருக்காங்க. தினந்தோறும் கனெக்ட் பண்ணி மொத்த குழந்தைகள் பார்த்தீங்கன்னா 17,400 பேர் இறந்து போயிருக்கிறாங்க. இந்த 500க்கும் மேற்பட்ட இந்த போர்க்கால நேரத்துல நீங்க இதை கணக்கிட்டு பார்த்தீங்கன்னா 30 பேர் தினந்தோறும் குழந்தைகள் இறந்து போறாங்க. ஆனா இன்னைக்கு அதெல்லாம் நியூஸா வர்றதில்லை. சேனல்ல நம்ம மக்கள் பார்க்குற நியூஸே எப்படிப்பட்டதுன்னா, எந்த நடிகர் யாரை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க, யாரை விவாகரத்து பண்ணிட்டாங்க, ஜெயம் ரவி எப்படிப்பட்டவர் அப்படிங்கிற செய்தியை முஸ்லீம்களே இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறதா வேதனையான ஒரு நிலை. இதுல இன்னும் அங்கே என்ன பொசிஷன் நடக்குதுங்கிறது முஸ்லீம்களுக்கே தெரியாத ஒரு நிலை இருக்குது. பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கடந்த முறை போடப்பட்ட ஒப்பந்தம், பிப்ரவரியில் போடப்பட்ட ஒப்பந்தத்தில் பணைய கைதிகளை பரிமாறிக்கொண்டாங்க. நம்ம எல்லாரும் அறிஞ்ச செய்தி. அந்த ஒப்பந்தத்தை அவன் எப்படி மீறினாங்கிற செய்தி நம்ம பார்த்துருந்தோம். இப்போ அதை தாண்டி பார்த்தீங்கன்னா மார்ச் 18ஆம் தேதி முதல் கசாவுக்குள்ள எந்த விதமான உணவுப் பொருட்கள், மருந்து பொருட்கள், மித்த வேற மாதிரியான உபகரணங்கள் எதுவுமே உள்ள கிடையாது. மார்ச் 18 இருந்தே கிடையாது. மார்ச் 18 இருந்து ஐநா உட்பட, UNRAW உட்பட, ஓச்சோ எல்லா அமைப்புகள் என்ன சொல்றாங்கன்னா, மக்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எந்த அளவுக்குன்னா 5 பேர்ல ஒருத்தர் கடுமையான பசியில இருக்கிறது இல்ல, கடுமையான பசியில இருப்பது மட்டும் இல்ல, இருந்து கொண்டே இருப்பது. இப்படி கடுமையான பசியில இருந்துகிட்டே இருக்கிறாங்க. IPC அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த தரவுகளை பற்றி இந்த டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ற ஒரு அமைப்பு இருக்கு. அவங்க சொல்றாங்க, இதே நிலையை நீடித்தா கிட்டத்தட்ட 4,69,000 பேர் பசியிலே இறப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. இப்படியான ஒரு சூழ்நிலையில தாக்குதல் நடத்தப்படுது. ஒரு பக்கம் பசி, ஒரு பக்கம் பட்டினி, இதுக்கிடையில தாக்குதல். எப்படியான தாக்குதல்னா, சிவிலியன்ஸ், அப்பாவி மக்கள், அவங்க மேல தாக்குதல் நடத்திட்டு இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது ஹமாஸ் மனித கேடயமா அவங்கள பயன்படுத்துறாங்க அப்படின்னு ஒரு பொய்யான செய்தியை சொல்லி அப்பாவி மக்கள் மீது தாக்கப்பட்டிருக்கு. தாக்கப்பட்டதுல பாத்தீங்கன்னா கடந்த 2 தினத்துல 300 பேர், கடந்த ஒரு வாரத்துல 464 பேர், நேற்றைய தினம் மட்டும், நேற்று ஞாயிற்றுக்கிழமை மட்டும் 144 பேர். ஒரே நாள்ல ஞாயிற்றுக்கிழமெல்லாம் நம்மளுக்கு என்னன்னா சினிமா பார்க்கறது, அல்லாஹ் பாதுகாக்கணும், இந்த மாதிரியான நிலைகள்ல இன்னைக்கு முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. 144 பேர் இறந்து போயிருக்கிறாங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இன்றைய தினம் நம்ம பேசிக்கிட்டு இருக்க இந்த டேல கவுண்ட் தெரியல. காலையில இருந்து கான் யூனிஸ்ல தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குது. இந்த கான் யூனிஸ்ல காலையில இருந்து 20க்கும் மேற்பட்ட சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்குது. இந்த கான் யூனிஸ் தான் அங்க இருக்கக்கூடிய அல்மவாசி தான் சேஃப் ஜோன், மனிதாபி மண்டலம், இங்க நாங்க மக்களை பாதுகாக்கிறோம் அப்படின்னு சொன்ன இடத்துல தான் தாக்குதல் நடக்கப்பட்டிருக்குது. இதை தொடர்ந்து பாருங்க, அவங்களுடைய அவலநிலை ஒவ்வொன்றா பாருங்களேன். அடுத்து இந்தோனேசியா ஹாஸ்பிட்டல்னு சொல்லி வாடி காசாவில் இருக்குது. இது அதாவது கசாவினுடைய வடக்கு பகுதியில் இருக்குது. பீட் லஹியா, பீட் ஹனூன் போன்ற பகுதிகளுக்கெல்லாம் இந்த ஒரே ஹாஸ்பிட்டல் தான் சர்ஜரி செய்யறதுக்கு எல்லாத்துக்கும் உதவி. சர்ஜரினா எப்படி நம்ம நினைக்கிற மாதிரி இன்னைக்கு குளோரோஃபார்ம் கொடுத்து இந்த ஐபி போட்டு பண்ணுவாங்களா, அந்த மாதிரி கிடையாது. அந்த மயக்க மருந்து இல்லாம சர்ஜரி செஞ்சிருக்காங்க பல பேருக்கு. அப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலை கூட இன்னைக்கு தாக்கி அந்த ஹாஸ்பிட்டல்ல எந்த விதமான நிலை இல்லை, மக்களே கிடையாது, விரண்டு ஓடுறாங்க. அதனுடைய வீடியோ காட்சிகள்லாம் இன்னைக்கு வந்திருக்கு. அதே மாதிரி அல்சிஃபா ஹாஸ்பிட்டலையும் ஏற்கனவே பல முறை தாக்கி அதை அழிச்சாச்சு. அது சொல்ல போனா இன்னும் அந்த குத்துயிர் கொலையறமா அந்த ஹாஸ்பிட்டல் இருந்துச்சு, அந்த ஹாஸ்பிட்டலையும் இன்னைக்கு தாக்கியிருக்காங்க. இன்னைக்கிட்டே இல்ல, நீங்க இப்ப இந்த ஹாஸ்பிட்டல் மேல தாக்குதல் அப்படின்னு ஒரு செய்தி ஞாபகம் வருது. சமீபத்துல ஒரு ஆம்புலன்ஸையே இந்த மாதிரி அடையாளம் தெரியாம அடிச்சது இஸ்ரேல் ராணுவம் அப்படின்னு அநியாயம் தெரியுங்களா? இந்த நம்ம மக்களுக்கே தெரியாது. இந்து மதத்தை சேர்ந்த நண்பர்கள், கிறிஸ்துவ நண்பர்கள்லாம் தெரிஞ்சா கொந்தளிச்சு போயிடுவாங்க. எப்படிப்பட்ட செய்தினா, அதாவது செஞ்சிலுவை சங்கம் இவங்க தான் அங்கே பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக இருக்கிறாங்க. இந்த ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் நாடு இருக்கான அந்த நாய் இவனும் ஒத்துக்கிட்டான். வடக்கு பகுதியில் ஒரு அழைப்பு வருது,
இந்த மாதிரி அடிபட்டு இருக்கிறாங்க, வந்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு. ஆம்புலன்ஸ் எடுத்துட்டு போறாங்க. போன கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அந்த ஆம்புலன்ஸுடைய துண்டிப்பு இணைக்கப்படுது. அதோடைய இடத்துல துண்டிப்பு இணைக்கப்படுது. ஆம்புலன்ஸ் எங்க போச்சுன்னு தெரியல. எங்க போனச்சுன்னு தெரியல. ஒரு நாள் நைட்டு கடியுது, ஆம்புலன்ஸை காணோம். மறுநாள் அந்த ஆம்புலன்ஸ் தெரியும், மறுநாள் நைட் 2 ஆம்புலன்ஸ் போறாங்க. அப்படி 2 ஆம்புலன்ஸ் போய் பாக்குறப்ப அந்த 2 ஆம்புலன்ஸுடைய துண்டிப்பும் அந்த கண்ட்ரோல் ரூம்ல இருந்து துண்டிக்கப்படுது. இப்படி 3 ஆம்புலன்ஸையும் காணா. பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த சம்பவம் வந்து மக்களுக்கே தெரியல. ஈதுல் ஃபித்ர் ரமலானுடைய காலத்தில் நடந்த சம்பவம், மார்ச்சில் நடந்த ஒரு சம்பவம். பார்த்தீங்கன்னா மக்களுக்கே அந்த செய்தி தெரியாமல் இருக்குது. அந்த 3 ஆம்புலன்ஸினுடைய தொடர்பு துண்டிக்கப்பட்டு பல நாட்களாகி இந்த ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் நாடு உள்ள அனுமதிக்க மாட்டேங்கிறான். அந்த பகுதியில், குறிப்பிட்ட பகுதியில் போய் மக்கள் போனாங்களே, ஆம்புலன்ஸில் போன 15 பேர் என்ன ஆனாங்க, நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்குள்ள அனுமதிக்க மாட்டேங்கிறான். ஒரு கட்டத்தில் ஈதுல் ஃபித்ர் அன்னைக்கு, பெருநாள் அன்னைக்கு அனுமதிக்கிறான். உள்ள போய் பார்த்தா 3 ஆம்புலன்ஸையும் நசுக்கி அதை குழி தோண்டி புதைச்சிருக்காங்க. 15 குழி தோண்டி புதைச்சிருக்காங்க. யாருக்கும் தெரியக்கூடாது, அடையாளத்தை அழிக்கிறது. எவ்வளவு வெறி பிடிச்சவங்களா இருப்பாங்கன்னு பாருங்களேன். எவ்வளவு ஒரு கேவலமான சிந்தனை பிடிச்சவங்களா இருப்பாங்கன்னு பாருங்க. 15 பேரும் சுட்டு கொண்டிருக்கிறாங்க. இதுல போன இது நெத்தனியா பத்தி இப்படி கேள்வி கேட்டோம். நெத்தனியா எப்பவும் போல ஒரு உருட்டு விட்டு வரல, அது மாதிரி அவங்க லைட்டு போடாம வந்தாங்க, அவங்க இப்படி வந்தாங்க, அவங்க வந்து அடைக்கலம் கொடுக்க பார்த்தாங்க ஹமாஸுக்கு அப்படின்லாம் பொய் செய்தியை பரப்புனான். கடைசியில பார்த்தா அந்த ஆம்புலன்ஸ்ல போன, அந்த செஞ்சிலுவை சங்கத்துல போன ரிஃபாத் ரத்வான் அப்படின்னு ஒரு சகோதரர் அந்த வீடியோ எடுத்திருக்கிறார். வீடியோ எடுத்து அவரையே ஷூட் பண்ணிட்டாங்க. அந்த வீடியோவுடைய அந்த செல்போனை பாக்கெட்ல வச்சிருந்திருக்காரு. அந்த காட்சி இன்னைக்கு பரவல எல்லா நியூஸ் சேனல்லையும், டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் உட்பட எல்லா நியூஸ் சேனலும் வந்துச்சு. அதுல லைட் தெரியுது, எல்லாமே இருக்குது. அது ஆம்புலன்ஸ் வண்டி தான் நல்லா தெரியுது. அவங்க இறங்கி போறது நல்லா தெரியுது. சட்டை அணிஞ்சிருக்கிறாங்க. அத்துமீறி சுட்டு கொண்டிருக்கிறான். சுட்டு கொண்டுட்டு இன்னைக்கு உலக அரங்கில் பாருங்க, அவங்களுக்கு என்ன பாருங்களேன், இவ்வளோ கொலைகளை செய்யறான். அவனுக்கு பேர் என்னவன், நல்லவன். அவனுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய சில சங்கி கூட்டமும் இங்க இருக்குது. இப்படியான ஒரு நிலை இருக்குது. இவ்வளவு பெரிய அநியாயம், உலகத்தை இப்படி ஒரு அநியாயத்தை யாருமே பார்த்திருக்க முடியாது. அப்படி மோசமான அநியாயங்களை செஞ்சிருக்கிறான். சரிங்கண்ணா, இப்போ இதெல்லாம் அப்படி நடந்திருக்கக்கூடிய நேரத்துல ட்ரம்ப் பல அரபு நாடுகளுக்கு பயணம் செய்யறாரு. துபாய், சவுதி, கத்தார், பல நாடுகள் பயணம் செய்யறாரு. போற ட்ரம்புக்குமே ஒரு மாதிரி முடியெல்லாம் விரிச்சு போட்டு பயங்கரமான வரவேற்புலாம் அங்க கொடுக்கப்படுது. ரொம்ப ஜாலியா நினைக்கிறேன் அதெல்லாம் பார்த்தவன. இந்த பயணத்துல இந்த காசாவோட விஷயத்தை பத்தி ஏதாவது பேசப்படுதா? எவ்வளவு பேசுகிறாரு தெரியுங்களா? அவரை மாதிரி பேசுறதுக்கு ஒரு ஆளே இல்லை. இந்த மக்கள்லாம் பார்த்துட்டு எப்படி பேசுறாங்கன்னா, இவரை எப்படி ஜோ பைடனுக்கு ஒரு பேர் வச்சாங்க அந்த மக்கள், நொண்டி வாத்துன்னு. இதுக்கு வந்து முழு முட்டா பீஸு அப்படின்னு பேர் வச்சிருக்கிறாங்க அந்த நாட்டு மக்கள். நம்ம வைக்கல, அந்த நாட்டு மக்களே வச்சிருக்கிறாங்க. அதாவது வளைகுடா பயணம் ஏன்னு நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். அது மத்திய கிழக்கில் இஸ்ரேல் தானே இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு வளைகுடா பணம் போதுனா அங்கதான் ஃபண்ட் இருக்குது, பணம் இருக்குது. அதுக்காக ட்ரம்பினுடைய முதல் அரசாங்க பயணம் இதுதான். சவுதி அரேபியா போறாரு. $142 பில்லியன் ஒப்பந்தம். பாதுகாப்புத்துறை, கடல்சார் பாதுகாப்பு, விமானம்சார் பாதுகாப்பு, எல்லாத்துக்கும் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி அப்படியே அது சிகப்பு கம்பளம் விரிக்கப்பட்டு அப்படியே வரவேற்கப்படுது. அந்த சமயத்தில் ஒரு ஞாபகம் வந்துச்சு. 825 குழந்தைகள் இந்த தாக்குதல்ல 1 வயசு அடையாத குழந்தைகள் இறந்து போயிருக்கிறாங்க. 1 வயசே வரலங்க இன்னும். 825 குழந்தைகள் இறந்து போயிருக்கிறாங்க. அந்த ரத்தின கம்பளம் வலிக்கு விரிக்கிறப்ப அந்த காட்சியை பார்க்குறப்ப முகமது பின் சல்மான் அந்த சவர்மா இருக்கிறான்ல, கூட்டு போறப்ப அப்படியே நம்மளுக்கு அப்படியே வலி தாங்க முடியல. 895 குழந்தைகள், 1 வயது அடைந்த குழந்தைகள், 895 குழந்தைகள் இறந்து போயிருக்கிறாங்க. இந்த ஒரு கூப்பிட்டு இவர் கை குலுக்கிறப்ப, சிரிக்கிறப்ப இதுவெல்லாம் நம்மளுக்கு ஞாபகம் வருது. மக்கள்லாம் இதை பேசிக்கிறாங்க. இன்னொன்று கவனிச்சிங்கன்னா, 2 வயசுலேருந்து 5 வயசு குழந்தைங்க 3066 குழந்தை இறந்துருக்கிறாங்க. அந்த குழந்தைய விளையாட்டு சாதன பொருட்கள் இது எதையுமே டச் பண்ணல, பார்க்கல, தொடல. இவங்க என்ன பண்றாங்க, என் நாட்டில் பாதுகாப்பு அதிகப்படுத்த போறேன், பக்கத்தில் இருக்க நாடு, உன் மொழி பேசக்கூடிய நாடு, எதையுமே அதை பத்தி ஒரு பேசல. இன்னைக்கு கனடாவினுடைய அதிபர் சொல்றாரு, கசாவுடைய மக்களை பத்தி பார்க்கணும், உங்க மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்காங்க அப்படின்னு குரல் கொடுக்கிற சமயத்துல சிரிச்சு கூத்தாடி கும்மாளம் பண்ணக்கூடிய அளவுக்கு நீங்க பார்த்துருப்பீங்க. துபாய்க்கு போன உடனே தலையை விரிச்சு போட்டு அப்படி ஆனதை பார்க்குறப்ப எனக்கு ஒவ்வொன்றும் அந்த நடக்கிற சம்பவத்தெல்லாம் பார்க்குறப்ப, இந்த அரபு உலக தலைவர்கள் பண்றப்ப, அந்த மக்கள் இறந்து போனாங்கல்ல, அவங்களுடைய எண்ணிக்கையும் அவங்களுடைய வேதனையும் தான் நம்மளுக்கு ஞாபகம் வருது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4032 குழந்தைகள், 10 வயசு குழந்தைங்க இறந்து போயிருக்காங்க. பள்ளி சீருடை, புஸ்தகம், அப்புறம் பள்ளிக்கூடங்களை காலியாக விட்டு இறந்து போயிருக்கிறாங்க.
15 வயசுக்கு மேல இந்த குழந்தைங்க கிட்டத்தட்ட 4000 குழந்தைகள் இருக்காங்க. குழந்தைகளை மட்டும் சொல்றேன், 4000 குழந்தைகள் இறந்திருக்கிறாங்க. அவங்க 4 போர்களை பார்த்திருக்காங்க. மக்கள் எவ்வளவு, ஒரு சின்ன குழந்தை, ஒரு 15 வயசு குழந்தை 2008, 2012, 2013, 2014, அப்புறம் 20 ஒன்று நடந்துச்சு. அது மாதிரி 5 போர்கள், 4 போர்களை பார்த்து அந்த குழந்தைகள் இறந்து போயிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி நம்மளுக்கு ஞாபகம் வருது. மறுபக்கம் பார்த்தீங்கன்னா ட்ரம்பினுடைய வருகை, அவர் கொடுக்கக்கூடிய உபசரிப்பு, அவரை கவனிக்கக்கூடியது, எதையுமே பேசலைங்க. இந்தியா பத்தி பேசுற, நீங்க இந்தியா பத்தி பேசுற, நாங்க பார்த்துக்குவோம், நாங்க எப்படி ஆபரேஷன் பண்ணிருக்கோம் அப்படிங்கறது இன்னைக்கு உலகமே மெச்சிக்கிட்டு இருக்க தனி விஷயம். சோஃபியா குரேஷை பத்தி இன்னைக்கு உலகமே பேசி கொண்டிருக்க தனி விஷயம். இந்தியாவை பத்தி அங்க ஒரு மாதிரி அவரு பேசுறாரு. சல்மான் உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஒரு வார்த்தை சொல்லலைங்க, ஒரு அழுத்தம் கிடையாதுங்க. இல்ல ஆனா சவுதி அரசாங்கம் ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்துறதுக்கான ஏற்பாடு செய்யறாங்க. பாருங்க, ரஷ்யா உக்ரைன்ல போர் நடந்து அங்க நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. நம்ம அந்த போர் எந்த விதமான இறப்பும் எங்களுக்கு மகிழ்ச்சி இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஆட்டில விஷத்தை தடவி கொடுத்த ஒரு யூத பெண்மணி. அப்ப அந்த யூத குலம் எவ்வளவு வெறியா இருந்திருப்பாங்கன்னு பாருங்க முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேல. அப்படிப்பட்ட யூதர்கள் இறந்து போனா கூட நாங்க எந்திரிச்சு நிக்கணும், நம்மளுக்கு மார்க்கம் வலியுறுத்துது. எந்த இறப்பும் எங்களுக்கு மகிழ்ச்சி கிடையாது. உக்ரைன் ரஷ்யாவுடைய போருடைய மக்கள் இறந்த போது நாங்கள் ஆதரிப்பது கிடையாது. இது ரியாத்துல பிப்ரவரியில இதுக்காக ஒரு மீட்டிங் நடத்தப்படுது. ஆனா கசாவுடைய மக்களுக்கு எதுவுமே இல்லை. சிரியாவினுடைய 46 ஆண்டு கால தடையை நான் இன்னைக்கு நீக்கிட்டேன்னு சொல்லி ட்ரம்ப் சொல்றாரு. சொல்லும் போது கசாவுடைய மக்கள், அப்பாவி மக்கள், அதை பத்தி எதுவுமே பேசல. என்ன சொல்றாருன்னா, புது வகையான உணவுகளை நாங்கள், அதாவது புதுசா நாங்கள் ரூல்ஸை கொண்டு வந்து புது வகையான அந்த மக்களுக்கு உணவை கொண்டு போய் சேர்க்க போறேன், மக்கள் அங்க இறந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே இவங்க எவனுமே பதில் சொல்லலைங்க. அரபு நாடுகள் யாரும் பதில் சொல்ல, கத்தாரோ யுஏஇ சவுதி அதுவும் பதில் சொல்லல. ஐநாவினுடைய நிறுவனர் டாம் ஃபிளிச்சர் என்ன சொல்றாருன்னா, எப்பா ஏன் இப்படி பொய் பேசுற, ஏற்கனவே 1,60,000 உணவு தட்டுகள் ரஃபாவுடைய கிராசிங்ல காத்துக்கிட்டு இருக்கு, இஸ்ரேல் தடுத்து வச்சிருக்கிறான், ஏன் இப்படி பொய் பேசுற அப்படின்னு சொல்லி சாமானியரை டாம் என்ன கேள்வி கேட்கிறாரு. ஆனா இந்த அயோக்கிய பயலுக எந்த வித கேள்வி இல்லாம சிரிச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. என்ன மாதிரியான ஆள்கள், என்ன மாதிரியான ஜென்மங்கள் நம்மளுக்கு புரியவே இல்லை. சரிங்கண்ணா, இப்போ எப்பவுமே உங்களுடைய பேட்டியில கசாவில் நடக்கக்கூடிய ஒரு மக்களுடைய சம்பவத்தை பத்தி சொல்லுவீங்க. அந்த மாதிரி இன்னைக்கு ஏதாவது சம்பவம் இருக்கா? நம்ம நிறைய சம்பவங்கள் இருக்கு சொல்லுதாண்டா. இப்ப நடந்த அந்த ஆம்புலன்ஸ் சம்பவம், அந்த செஞ்சிலுவை சங்கத்தில் நடந்த அந்த போட்டோ எடுத்தார அந்த ரிஃபாத் ரிதுவான், அவரை பற்றி அவரும் இறந்துட்டாரா? அவர் இறந்துட்டாரு. அவர் இறந்தும் போது அவர் பேசிய வார்த்தை, மரணிப்பதற்கு முன்னாடி ஷஹாதாவை மொழிந்து, ஷஹாதானா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூல் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு தெரியும், பார்க்குற மாற்று மத நண்பர்கள், கிறிஸ்துவ நண்பர்கள், இந்து மத நண்பர்களுக்கு தெரியாது. அந்த வார்த்தையை சொன்னார்னா இறைவன் நாடிட்டா அவரை சொர்க்கத்துக்கு சென்று விடுவார் அப்படிங்கிறது நபி மொழி. அதன் அடிப்படையில் மரணிப்பது 20 நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த வீடியோ எடுக்கிறார், முழு வீடியோ. அதில் அவர் முதல்ல பேசுறது, அம்மா என்ன மன்னிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கலிமாவை முடிகிறாரு. அவர் படிச்சுக்கிட்டு இருந்த ஒரு பையன், படிச்சுக்கிட்டு இருந்தவர். அவர் மக்கள் பாதிக்கப்படுறத பார்த்த உடனே மக்களுக்கு உதவி செய்யணும் என்ன வருது, எந்த இடத்துல வருதுன்னு கவனிக்கணுங்க. அக்டோபர் 7, 2023 தாக்குதலுக்கு அப்புறம் வருது. இப்போ நம்ம பணி செய்யற சேஃப் ஜோனா இருக்க இடத்துல போய் பணி செய்வோம், அப்படிதானே? உயிரை பணைய வச்சு பணியில ஜாயின் பண்றாரு. ஒவ்வொரு நாளும் நடந்த சம்பவம், பெரிய ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்கிறாங்க. அவங்களுடைய தாய் காலியா ரத்வான், அவங்க என்ன பண்ணுவாங்களாம், ஒவ்வொரு நாள் நைட்டும் பையன்கிட்ட கூப்பிட்டு வச்சு ரொம்ப நேரம் பேசுவாங்களாம். ஏன்னா மறுநாள் காலையில அவன் அந்த இடத்துக்கு போகாம இருக்கணும், ஏன்னா என் பையன் இறந்து போயிட்டான்னா தாயின் அந்த எண்ணத்துல. ஆனா அதையும் தாண்டி என்ன பண்ணுவாருன்னா, வாப்பாட்ட உம்மாட்ட பேசிட்டு காலைல தாய் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி போயிடுவாராம். தான் எந்திரிச்சு பாக்குறதுக்கு முன்னாடி, நைட்ல லேட்டா தூங்கினாலும் காலையில. இந்த சம்பவத்தை எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, இமாம் அஹமது பின் ஹம்பல் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப அவங்க தாய் ரொம்ப பாசம் அவங்க மேல. இமாம் அஹமது பின் ஹம்பல் அவங்க மேல இரவு நேரமான உடனே அவங்க காலைல ரொம்ப மார்க்க படிக்கிறதுக்காக சீக்கிரம் காலைல எந்திரிச்சு போயிறாங்க. அவங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்து ஒழிச்சு வச்சிருவாங்க, சீக்கிரம் போயிடக்கூடாது. அப்படியே அதே மீறி அஹமது பின் ஹம்பல் அவங்க ரஹிமஹுல்லா அவங்க வேகமா பள்ளிவாசலுக்கு போயிடுவாங்களாம். இந்த சம்பவத்தோட எனக்கு நினைவூட்டியது. அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை ரிஃபாத் ரத்வானுக்கு கொடுக்கணும். நம்ம துவா செய்யணும் ஒவ்வொருத்தவங்களும். அவர் காலைல எந்திரிச்சு போறாரு, எந்த பணிக்கு, தன் உயிரை பணைய வச்சு அந்த செஞ்சிலுவை சங்கத்துல ஒர்க் பண்றாரு. அப்படி ஒர்க் பண்றப்பதான் நான் ஏற்கனவே சொன்ன இந்த ஆம்புலன்ஸ் சம்பவம் நடைபெறுது. இல்ல அவர் படிச்சாருன்னு சொன்னீங்களா, இதுக்காக படிச்சிருக்காரா? இல்ல, இதுக்காக அப்படி படிச்ச நல்ல கேள்வி. அது இதை படிச்சதுன்னா உயர்கல்வி நான் படிக்கணும், வெளியில போய் படிக்கணும், எகிப்து போன்ற நகரங்களை போய் படிச்சுட்டு கஸா மக்களுக்காக ஹெல்ப் பண்ண வரணும். இப்ப நம்மளாம் படிக்கிறது, நம்மளுக்கெல்லாம் என்ன செஞ்சுன்னா படிக்க வைக்கிறதே சம்பாதிப்பதற்கு இருக்கு. அப்படி இல்லை, நான் படிக்க வைக்கிறது மக்களுக்காக. இதெல்லாம் இஸ்லாம் என்ன அடிப்படையில் போதிக்கிறதோ அதை அப்படியே அவருடைய வாழ்க்கையில நடந்ததை பார்க்க முடியுது. அப்படிதான் ஒரு எண்ணமே அவருக்கு. போய் அதை விட்டுட்டு வர்றாரு,
சம்பந்தமே இல்லாத ஒரு இடத்துக்கு வர்றாரு, உயிரை பணைய வச்சு இந்த பணியை செய்யறாரு. ஒவ்வொரு நாளும் தாய் அவங்களுக்கு போக வேணாம்னு சொல்றாங்க. இருந்தாலும் அவங்க ரத்தத்தோட ட்ரெஸ்ல வருமா, அதை பார்த்தோம் அந்த தாய்க்கு மனசு கலங்கி, சரி நம்ம புள்ள போகட்டும் அப்படின்னு சொல்லி வாஷிங் பவுடர் இதெல்லாம் இல்லைல்ல, துணியை துவைச்சு வச்சு மறுநாள் வைப்பாங்களாம். மறுநாள் எடுத்துட்டு போவாங்க. அந்த காட்சிகள்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. இதுக்கெல்லாம் தான் அந்த ஆம்புலன்ஸ், முதல் ஆம்புலன்ஸ் நம்ம சொன்னோம்ல, முதல் ஆம்புலன்ஸ் துண்டிக்கப்படுது, 2வது ஆம்புலன்ஸ்ல அவர் போறாரு. போகும்போது அவர் போன்ல எடுத்த வீடியோ தான் இன்னைக்கு பிரபலமா வெளில வந்திருக்குது. 20 நிமிஷம் பேசுறாரு. பேசும்போது, அம்மா என்னை மன்னிச்சிருங்க, அம்மா நீங்க சொன்னீங்க, நான் உங்களை விட்டுட்டு போறேன், அம்மா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோல பேச, ரொம்ப உருக்கமான ஒரு வீடியோ. அந்த தாய் அதை சொல்லி இந்த வீடியோ போட்டு அவங்க சொல்றாங்க, நான் உன்னை மன்னிச்சிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவர் இதுல ரொம்ப ஒரு மெய் சிலுத்த சம்பவங்கள் ஒண்ணு என்னன்னு சொன்னா, இவ்வளவு நடந்து பெரிய ஆர்டிக்கல், அவங்க காலியா ரிதுவான் பேட்டி கொடுக்குறாங்க, அவங்க தாய் பேட்டி கொடுக்குறாங்க. இவர் ரிஃபாத் ரிதுவானுக்கு 2 தம்பிங்க, 11 வயசு 13 வயசுல 2 தம்பி, சுலைமான் அப்துல்னு சொல்லிட்டு. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் அவங்க சொல்றாங்க, 2 பிள்ளைகளையும் ரிஃபாத் ரிதுவான் மாதிரி நான் வளர்ப்பேன். உள்ள ஒரு தாய்க்கு ஒரு மனம் வருதுன்னா, இதை நினைக்கிறப்ப அப்படியே எனக்கு மனித கழிவுல செருப்ப முக்கி நத்தனியாவை தலையில அடிச்ச மாதிரி தோணுச்சு. இது என்ன நினைக்கிற, அங்க இருக்க எல்லா மக்களும் பூர்வீக குடிகள். நீங்க ஒப்பந்தம் ரத்தானதுக்கு மொத்தமும் வெளியில ஏறணுங்கிற, மொத்தமும் வெளியில ஏறிட்டாங்கன்னா ஹமாஸை நாங்க மொத்தமா நாடு கடத்தினாதான் இந்த ஒப்பந்தம் நடைமுறைக்கு வரும்னு நினைக்கிறாரு. முட்டாள். ஹமாஸ் சொல்றது, அந்த போராளி குழுக்கள் சொல்றது எல்லாமே என்ன சொல்றாங்கன்னா, மக்கள் உட்பட எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, இது எங்க பூர்வீக பூமிங்கிறாங்க, இதுக்கான என்ன வேணா செய்வோங்கிறாங்க. இந்த கொள்கையில தான் எல்லாரும் இருக்காங்க. அதை தான் காலியா ரிதுவான் பேசுறாங்க. என் பையன் அதே மாதிரி வளர்ப்பேன், அதே நிலையில கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. ரொம்ப ரிஃபாத் ரிதுவான் அவங்களுடைய நடவடிக்கை, அவங்க பேசின வார்த்தை, அன்வர் அவருடைய தகப்பனாருக்கு உடம்பு சரியில்லாம போயிருது. ஒரே நாள்ல ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு ட்ரீட்மெண்ட் போல. இருந்த பைசா கொஞ்சம், இந்த பைசா அந்த ஷெக்கல் தானாங்க எல்லாம் காலி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னா, அப்போ கூட ரிஃபாத் ரிதுவான் சொன்ன, அம்மா இதெல்லாம் காசெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை, அல்லாஹ் கொடுப்பான், அல்லாஹ் நம்மளுக்கு வழங்குவாம்மா, பயப்படாதீங்க, அல்லாஹ் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி பேசி ஒரு பையன் வாழ்க்கையில இன்பங்களை இன்னும் பார்க்கல, கல்யாணம் ஆகலை, திருமணம் ஆகலை, எவ்வளோ ஆசபாசங்கள் இருக்கும், எவ்வளோ எதிர்பார்ப்பு இருக்கும். இதுக்கு மத்தியில் அந்த பையன் கொல்லப்பட்டிருக்கிறார். இறைவன் ஷஹீதுடைய அந்தஸ்தை கொடுக்கணும். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. ஒரு வீர மரணத்தை எதிர்பார்த்து அதை நிய்யத்து வச்சு அவர் சாதாரண நிலையில் மரணிச்சாலும் அவருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்து சொல்லியிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் ரிஃபாத் ரிதுவானுக்கும் அல்லாஹ் கொடுப்பான். நம்ம துவா செய்யணும் அவங்களுக்காக. அந்த இடத்துல இருக்கும் மக்களை பார்க்குறவங்க தெரிஞ்சுக்கணும். நம்ம வேற செய்திகளை பற்றி பேசுகிறோம். அப்பாவி மக்கள் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நகைச்சுவையான இல்லை கேளிக்கையான இல்லை வேற நீங்க செய்திகளை பார்க்குறப்பெல்லாம் பலஸ்தீன மக்களை நினைவு கூறுங்க அப்படிங்கிறது நம்மளுடைய கோரிக்கையா இருக்குது மக்களுக்கு. சரிங்கண்ணா, இந்த ஒரு குறுகிய நேரத்துல பல அருமையான கருத்துக்கள், கள நிலவரம் உட்பட அங்க மக்களுடைய முழுமையான விவரங்களை பதிவு செஞ்சீங்க. நிகழ்ச்சியில கலந்து ரொம்ப நன்றி. கண்டிப்பா அடுத்த நிகழ்ச்சி சந்திப்போம். இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.